ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர் தனுஷ் தானே தன்னோட 50வது படத்தை இயக்கி தானே அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னா சொல்லலாம். அந்த படம் தான் பார்த்திங்க அப்படின்னா ராயன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வரலட்சுமி சரத்குமார், அபர்ணா முரளி, எஸ்ஜே சூர்யா, செல்வராகவன் அப்படின்னு பலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மே அதிலே வெளியாகும் அப்படின்ற நிலமையில் இந்த மாதம் அதாவது ஜூலை 26 பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஆடியோ லான்ச் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வெளியாச்சு. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாடகி சுஜித்ரா அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் பதிலடி கொடுக்குற விதமாக அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அப்படின்னா சொல்லலாம். அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் விவாகரத்து அப்படின்ற ஒன்று இருந்தாலும் அவங்களோட அப்பாவான ரஜினிகாந்த் சாரை பற்றி கொஞ்சம் கூட அவர் மதிப்போ மரியாதையோ குறைக்கல அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரோட ஃபேன் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயஸ் கார்டனில் நான் வீடு கட்டினேன் இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஓப்பனப்பாக பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி அந்த போயஸ் கார்டனில் இருக்க வீடுனால எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா நான் இங்கே கட்டியிருக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கான ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் போயஸ் கார்டனுக்கு என்னோடய 16 வயசில் வெங்கடேஷ் தனுஷா போனப்போ அவரோட வீடை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அங்கே நிறைய போலீஸ்லாம் நின்றாங்க. அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் சார் வீடையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வரும்போது ஒரு இடத்துல ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதுதான் யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயலலிதா அம்மா வீடு. ஸோ அப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போயஸ் கார்டனில் நமக்குன்னு ஒரு சின்ன வீடாவது வேணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ அப்போ விழுந்த விதை தான். அதாவது என்ன அப்படின்னா நேற்றைய பற்றி ஏக்கமும் இல்லை, நாளைய பற்றி கவலையும் இல்லை அப்படின்ற ஒரு 16 வயசு தனுஷ்க்கு கிடைச்ச 20 வருஷத்துக்கு அப்புறம் உழைப்பில் கிடைச்ச ஒரு வீடு தான் என்ன அப்படின்னா போயஸ் கார்டன் வீடு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா என்னோட அந்த 16 வயசில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் நிறைய பிரச்சனை, நிறைய கவலை இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா அந்த துள்ளுவதோ இளமை அப்படின்ற படம் எனக்கு சரியாக அமையலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நடுத்தருவில் தான் நின்றுப்போம். அந்தளவுக்கு என்ன அப்படின்னா நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரியும். ஸோ என்ன அப்படின்னா எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க. அதாவது இவ்வளோ ஒல்லியான இவ்வளோ கருப்பான நடிகரை இந்த அளவுக்கு எப்படி ரசித்து பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரில அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னை பற்றி நிறைய வதந்தி கிளம்புது இல்லையா, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை படைச்ச அந்த சிவனுக்கு தெரியும், என்னோடய அம்மா அப்பாவுக்கு தெரியும், என்னோடய பசங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக என்ன அப்படின்னா காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ராயன் படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம தனுஷ் கொடுத்துருக்காரு. இது வேறு லெவலில் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் மத்தியில் என்ன அப்படின்னா ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சுஜித்ராவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரிஷா பதிலடி கொடுத்துட்டாங்க, விஜய் பதிலடி கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் இந்த ஆடியோ லான்ச்சில் பதிலடி கொடுத்துட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.